எப்போவுமே இவங்க ஜெயிக்க முடியலைன்னா சினிமாக்காரங்களை போய் பிடிப்பாங்க பிரச்சாரத்துக்கு. 2011 தோக்குறது உறுதின்னு கருணாநிதி அவர்களுக்கு தெரிஞ்ச ஒன்று அழகிரியை கூப்பிட்டு இந்த வடிவேலை வந்து பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அழகிரி போய் காத்துக்கிட்டு இருப்பார் வடிவேலு வீட்டில். வடிவேலு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார், குளிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பார். வடிவேல் வந்தோன்னே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வடிவேலு தானே அவர்கள் தோல்விக்கு காரணமாக இருந்தார். போன இடத்துல எல்லாம் விஜயகாந்த் அசிங்கமாக பேசினார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதா நின்னாங்க, ஜெயலலிதாவை கேவலமாக பேசினார் வடிவேல். மக்கள் அப்போவே எதிர்ப்பு ஓட்ட ஆச்சு, திமுகவுக்கு போடக்கூடாது, இந்த அம்மாவை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. அதனால் இப்போ தோல்வி பயம் வந்த உடனே இப்போ வடிவேலை போய் கூட்டிகிட்டு வர்றாங்க பிரச்சாரத்துக்கு. வடிவேலை பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா அவர் ஃபுல்லாக போதையில் வர்றாரு. அவர் பக்கத்தில் 2 மந்திரி காவலுக்கு, இன்னொருத்தர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, 3 பேர் நின்றுக்கிட்டு பேச விடுறாங்க. அண்ணன் போதையில் என்ன பண்ணுறாரு, உதயநிதி பிறந்த நாள் அப்படிங்கும்போது உதயநிதிக்கு 58 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற மந்திரி 58 இல்லை 48 தான் ஆகுதுங்கிறாரு. 48 ரைட்டு நான் 58ன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அடுத்தது மறுபடியும் இப்போ 58 முடிஞ்சு 59 ஆகுதுங்கிறாரு மறுபடியும். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க 48, என் வயசுன்னு நினச்சிட்டான்ப்பா 58ங்கிற. அவர் வயசு 65 ஆச்சு, 1960 பிறந்தவர். அவர் வயசு அவருக்கு ஒழுங்காக தெரியல, உதயநிதி வயசும் ஒழுங்காக தெரியல. 2 மந்திரிங்க போயிட்டு இவரெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட. இந்த வீடியோ முதல்ல பாரு. டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேற பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் எப்படி பேசிக்கிறீங்க? ஸோ இவரெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போனால் உருப்படும் அதிமுக. அதனால் வடிவேலை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு செல்வது என்ற முடிவுக்கு இவர்கள் வந்துவிட்டதால் தோல்வி பயம் இவர்களுக்கு வந்துவிட்டது. வடிவேலுக்கு தேர்தல் ராசின்னு ஒன்று இருக்குது. அவர் போனால் அந்த கட்சி தோல்வியை சந்திக்கும். அவர் பேசுகிற பேச்சிலே வந்து இவர்களுக்கு எதிராக அமையும்.